அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4 தமிழ் தகுதி தேர்வில் இனிக்கும் இலக்கணம் அப்படின்றதில் 5வது வீடியோ கொடுத்துட்ருக்கோம். 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகம் 2ஆம் பருவத்தில் சுட்டு எழுத்துக்கள் மற்றும் வினா எழுத்துக்கள் இதுதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய இலக்கண பகுதி. சுட்டு எழுத்துக்கள் மற்றும் வினா எழுத்துக்கள் தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது. மொத்தம் 20 கேள்விகள் இருக்குது. இந்த 20 கேள்வியிலேருந்து உங்களுக்கு 3 மார்க்கு கட்டாயம் வரும். இப்போ எனது வீடு டேஸ் உள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எடுத்துக்கெல்லாம் கேட்பாங்க. எனது வீடு டேஸ் உள்ளது, அங்கு உள்ளது, இங்கு உள்ளது, எங்கே உள்ளது, அதனால் அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா எங்கு உள்ளது அப்படின்னு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோம்ல. இந்த மாதிரி சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இந்த தலைப்பிலிருந்து தான் கேட்பாங்க. சிலப்பதிகாரம் அப்படின்னா டேஸ் அப்படின்னா யார் இயற்றியது, திருக்குறளின் பொருள் யாது, இந்த மாதிரி வரக்கூடிய அனைத்து வினா எழுத்துக்களும் இங்கேருந்து தான் இப்போ ஆரம்பிக்குது. அப்போ வினா எழுத்துக்கள்லேருந்து கண்டிப்பாக 2 கேள்விகள் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 50 காப்பியங்கள் டேஸ் யாவை, சிலப்பதிகாரம் யாரால் இயற்றப்பட்டது, இந்த மாதிரி வரக்கூடிய அனைத்து வார்த்தையுமே வினா எழுத்துக்கள்லேருந்து தான் வரும். ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. சுட்டெழுத்துக்கள் என்றால் என்ன? ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். சுற்றெழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்னா, ஒன்றை சுட்டி காட்டி வரும் எழுத்துக்களுக்கு சுற்றெழுத்துக்கள் என்று பெயர். சுற்றெழுத்துக்கள் எத்தனை? சுற்றெழுத்துக்கள் மொத்தம் 3. ஆ, இ, உ. சுற்றெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 3. ஆ, இ, உ. இன்று டேஸ் எனும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. இன்று டேஸ் எனும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. ஆன்சர் என்னது? உ. அப்போ நடைமுறையில் உள்ள சுற்றெழுத்து என்ன? ஆ, இ. எது நடைமுறையில் இல்லை? உ அப்படின்ற வார்த்தை நடைமுறையில் இல்லை. அகச்சுட்டு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. கேள்வி என்ன? அகச்சுட்டு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு ஆகும். எடுத்துக்காட்டு: அவன், இவன், அது, இது. அவன், இவன், அது, இது, இது எல்லாமே அகச்சுட்டு. ஏன் அப்படின்னா இது பிரித்தால் பொருள் தராது, இது இல்லாமல் பிற எழுத்து இயங்காது. இது உள்ளே இருந்து, அதாவது அகத்தில் இருந்து பொருளை தரும். அதனால் இது என்னது? உள்ளே இருந்து பொருளை தருவதால் இது என்ன சுட்டு? அகச்சுட்டு. அடுத்து, டேஸ் சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. ஆன்சர் என்னது? அகச்சுட்டு. அவன், இவன், அது, எதுன்ற வார்த்தை இல்லாத நீங்கள் எந்த ஒரு வார்த்தையும் பிரித்தா பொருள் தராது. அவன், அது, இதுன்ற வார்த்தையை நீங்கள் பிரிச்சிங்கன்னா சொற்களுக்கு பொருள் கிடையாது. அதான் அகச்சுட்டு அப்படின்றாங்க. அதான் அந்த கேள்வி. டேஸ் சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. ஆன்சர் என்னது? அகச்சுட்டு. இப்போ கேட்குறான், இது என்ன? அப்போ இதுன்ற வார்த்தை என்னென்னு? இதுன்ற வார்த்தை எடுத்துட்டிங்கன்னா பொருள் கிடைக்குமா? கிடைக்காது. அவன் யார்? அவன்ற வார்த்தை எடுத்துட்டிங்கன்னா பொருள் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அகச்சுட்டு அந்த வார்த்தை இல்லாமல் வேறு எந்த வார்த்தையுமே உங்களுக்கு பொருள் தராது. கேள்வி நம்பர் 6. புறச்சுட்டு என்றால் என்ன? புறச்சுட்டு என்றால் என்ன? சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே, அதாவது புறத்திலிருந்து சுட்டு பொருளை தருவது அவ்வானம், இம்மலை, இந்நூல் அப்படின்னு வெளியிலிருந்து பொருளை தருவதால் இது புறச்சுட்டு என அழைக்கப்படுகிறது. உள்ளே இருந்து பொருள் கொடுத்தா அது அகச்சுட்டு, வெளியிருந்து பொருள் கொடுத்தால் அது புறச்சுட்டு. அங்கே என்ன எடுத்துக்காட்டு பார்த்தோம்? அவன், இவன், அது, இது. புறச்சுட்டில் என்ன பார்க்குறோம்? அவ்வானம், இம்மலை, இந்நூல். அவ்வானம், இம்மலை, இந்நூல். டேஸ் சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். ஆன்சர் என்னது? புறச்சுட்டு தான். புறச்சுட்டில் நீங்கள் இம்மலை, அம்மலை, எம்மலை என்ற வார்த்தையை நீங்கள் பிரித்தாலும் பொருள் தரும். இந்நூலின் பொருள் யாது என ஆசிரியர் வினாவினார். எந்நூல் அவர் பாடம் நடத்தின நூல். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ நீக்கினாலும் பொருள் தருதில்ல. அப்போ புறச்சுட்டில் ஒரு சென்டென்ஸில் நீங்கள் பொருளை ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு தருக. அவன், அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டு தருகனா அண்மையில் அருகில் உள்ளவை, அதை முதல் புரிஞ்சுக்கணும். அண்மை சுட்டுனா அண்மைனா அருகில் உள்ளவற்றை. இவன், இவர், இவள், இது, அவை, இம்மரம், இவை எல்லாமே பக்கத்துலேருந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்போ அண்மை சுட்டுக்கு எடுத்துக்காட்டுக்கான எழுத்து என்ன? ஈ. அண்மை சுட்டுனால என்ன எழுத்தை பயன்படுத்தணும்? ஈ. இவன், இவள்,
இவர், இது, இம்மரம், இவ்வீடு. இம்மரம், இவ்வீடு. நாம் அருகில் உள்ளவற்றை சுட்டிக்காட்ட பயன்படுவது அண்மை சுட்டு. அருகில் உள்ளவற்றை சுட்டிக்காட்ட பயன்படுவது அண்மை சுட்டு. எடுத்துக்காட்டு: இவன், இவள், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? ஈ. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? ஈ. சேய்மை சுட்டு எழுத்துக்கள்: அவன், அவர், அது, அவை. சேய்மைன்னா தூரத்தில், தொலைவில் உள்ள பொருட்கள். சேய்மைனா தொலைவு. அப்போ தொலைவை குறிக்கக்கூடிய தமிழ் வார்த்தை என்ன? ஆ, அவள், அவன், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். இதெல்லாமே என்னது? சேய்மை சுட்டு எழுத்துக்கள். அவன், அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் போன்ற தொலைவில் உள்ளவற்றை குறிக்க பயன்படும் எழுத்து எது? சேய்மை சுட்டு. அண்மை சுற்றுனா அருகில், சேய்மை சுற்றுனா தொலைவில். அண்மை சுற்றுக்கு ஈ, சேய்மை சுற்றுக்கு ஆ. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து எது? ஆ. சுட்டுத் திரிபு என்றால் என்ன? ஆ, ஈ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெறுவது, அதாவது திரிந்து வருவதை நாம் சுட்டுத் திரிபு என்கிறோம். அந்த, இந்த. அப்போ அந்த, இந்தன்ற வார்த்தை என்னது? சுட்டுத் திரிபு. அப்போ சுட்டுத் திரிபுனா என்ன? ஆ, ஈ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெறுந்து திரிந்து வாழும், அதுதான் அது. அந்த மரம், அந்த வீடு. அந்த மரம், அந்த வீடு, அந்த பையன், அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தை. வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு டேஸ் எழுத்துக்கள் என்று பெயர். வினா எழுத்துக்கள் என்று பெயர். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். டேஸ் வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில. டேஸ் வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில. மொத்த வினா எழுத்துக்கள் 5பா. வினா எழுத்துக்கள் எத்தனை? 5. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 5. வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 5. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. எது, யாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள். மொழியில் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? ஏ, யா. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை? ஏ, ஆ. எங்கு, யாருக்கு. இதெல்லாம் மொழிக்கு முதலில் வருபவை. எங்கு, யாருக்கு போன்றவை மொழியின் முதலில் வருபவை. மொழியின் இறுதியில் வருபவை எவை? ஆ, ஓ. மொழியின் இறுதியில் வருபவை ஆ, ஓ. பேசலாமா, தெரியுமோ, இதெல்லாம் மொழிக்கு இறுதியில் வருபவை. பேசலாமா, தெரியுமோ போன்றவை மொழியின் இறுதியில் வருபவை. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருபவை எவை? ஏ, ஏன், நீதானே. மொழியின் இறுதியிலும் முதலிலும் வருபவை ஏ. எடுத்துக்காட்டு: ஏன், நீதானே. ஆன்சர் என்னது? ஏன், நீதானே. அகவினா என்றால் என்ன? வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தை இருந்து வினாப்பொருளை தருவது. எது, யார், ஏன். எது, யார், ஏன். வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தை இருந்து வினாப்பொருளை தருவதாகும். எது, ஏன், யார். புறவினாக்கள் என்றால் என்ன? வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து விடையை தருவது. அவனா, வருவானோ. புறவினா என்றால் என்ன? வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்து இருந்து வினா பொருளை தருவது. அவனா, வருவானோ. அதே மாதிரி எது, யார், ஏன். இதெல்லாம் என்ன வினா? அகவினா.